அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இனியவை 40 செய்யுள் 22. வருவாய் அறிந்து வழங்கல் இனிதே, ஒருவர் பங்கு ஆகாத ஊக்கம் இனிதே, பெருவகைத்து ஆயினும் பெட்டவை செய்யார், திரிபு இன்றி வாழ்தல் இனிது. ஒருவன் தன்னுடைய வருவாய்க்கு ஏற்றவாறு தர்மமும் தானமும் செய்ததுதான் நல்லது, இனிமையானது. யார் ஒருவனுக்கும் சார்பாகாமல் நடுநிலைமையாக இருப்பதே சிறந்த ஒழுக்கமாகும். அது இனிமையானது. பெரிய யானை வைத்துக் கொண்டிருப்பவன் ஆனாலும் கூட தான் விரும்பியவற்றை எல்லாம் ஆராயாமல் செய்தால் சிக்கலிலே மாட்டிக்கொள்வான். எனவே தான் என்ன செய்கிறோம் என்று ஆராய்ந்து செய்யக்கூடிய இயல்பினாய் தன்னிலை மாறாதவனாய் வாழ்தல் என்பது இனிது என்று சொல்லுகிற செய்யுள். மீண்டும் செய்யுள். வருவாய் அறிந்து வழங்கல் இனிதே, ஒருவர் பங்கு ஆகாத ஊக்கம் இனிதே, பெருவகைத்து ஆயினும் பெட்டவை செய்யார், திரிவு இன்றி வாழ்தல் இனிது.